அதுக்கு நான் வீடியோ அனுப்புகிறேன், அதில் பார்த்துக்கோ. So as you go down the group, the number of shells increases in the column. இப்போ இதை ஃபஸ்ட்டு குரூப் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இதில் ஃபஸ்ட்டு குரூப்பில் வந்து ஹைட்ரஜன், லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், ஃப்ரான்சியம்னு இருக்கும். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் டவுன் த குரூப் அப்படின்னு நம்ம ரெஃபர் பண்ணுவோம். அண்ட் இதை வந்து இந்த மாதிரி போகிற டைரக்ஷனை வந்து அக்ராஸ் த பீரியட் அப்படின்னு ரெஃபர் பண்ணுவோம். ஸோ இந்த டேர்ம் நான் யூஸ் பண்ணும்போது நீங்கள் இதை இப்படி தான் புரிஞ்சுக்கணும். ஸோ டவுன் த குரூப் அப்படின்னா கீழே போகிறது, அக்ராஸ் த பீரியட்னால் ஹாரிசான்டலாக மூவ் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு அட்டாமிக் சைஸ் வந்து நம்பர் ஆஃப் ஷெல்ஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு தி அட்டாமிக் சைஸ். As the number of shell increases, atomic size increases. So down the group, down the group, atomic size increases. Down the group, atomic size increases. So உங்களுக்கு இந்த டெஸ்ட், ஸ்கூல் டெஸ்ட்டில் என்ன கொஷின் கேட்பாங்க, atomic size increases down the group, give reason or explain. அப்போ என்ன ரீசன் இருக்குது? As you go down the group, number of shells increases for each element. Therefore size of the atom increases. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து அக்ராஸ் த பீரியட் என்ன ஆகுதுன்னு பார்க்கணும். அக்ராஸ் த பீரியட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ டேக் சே போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன் அண்ட் ஃப்ளோரின். ஸோ இந்த 5 எலமெண்ட் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால், அந்த 5 எலமெண்ட்டினுடைய அட்டாமிக் நம்பர் 5, 6, 7, 8, 9. நீங்கள் வந்து 20 எலமெண்ட்டினுடைய அட்டாமிக் நம்பரை ஞாபகம் வச்சுக்கணும். அதோட பேரையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்கூலில் மோஸ்ட்லி கொடுக்க மாட்டாங்க, அதை கொடுக்காம தான் அதை வச்சு கேள்வி கேட்பாங்க. யூ ஆர் எக்ஸ்பெக்டட் டு ரிமெம்பர் தட். ஸோ இந்த எலமெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா அக்ராஸ் த பீரியட் இருக்கும். போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளோரின். ஸோ இப்போ இதோட அட்டாமிக் நம்பர் 5, 6, 7, 8, 9. எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தோன்னா 2, 3, 2, 4, 2, 5, 2, 6, 2, 7 இந்த மாதிரி இருக்கும். இதில் எல்லாத்துலேயுமே பார்த்தோன்னா நம்பர் ஆஃப் ஷெல்ஸ் வந்து சேமாக இருக்கும். நம்பர் ஆஃப் ஷெல் இஸ் சேம் நம்பர் ஆஃப் ஷெல்ஸ். இதுலேயே 2 தான் இருக்கும், இதுலேயே 2, இதுலேயே 2, இதுலேயே 2, இதுலேயே 2. KL. அப்போது ஷெல்லு சேமாக இருக்கும்போது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அண்ட் ப்ரோட்டான்ஸ் மட்டும் ஜாஸ்தியாக இருக்குது இதில். அப்போது நியூக்ளியர் சார்ஜை வச்சு நம்ம அட்டாமிக் சைஸை டிசைட் பண்ணணும். நியூக்ளியர் சார்ஜ்னால் என்ன, நியூக்ளியஸில் எவ்வளோ ப்ரோட்டான் இருக்குது. ஸோ போரானில் பார்த்தோன்னா 5 ப்ரோட்டான் இருக்கும், கார்பனில் 6 ப்ரோட்டான் இருக்கும், இதில் 7 ப்ரோட்டான், இதில் 8 ப்ரோட்டான், இதில் 9 ப்ரோட்டான். ஸோ ஆஸ் த நம்பர் ஆஃப் ப்ரோட்டான் இன்க்ரீசஸ், nuclear charge increases. Nuclear charge is inversely proportional to the atomic size. Nuclear charge is inversely proportional to the atomic size. So greater the nuclear charge, lesser will be the atomic size. So as you go across the period, atomic size decreases. Across the period. இதுவும் உங்கள் ஸ்கூல் டெஸ்ட்டில் கேட்குற கொஷின் என்ன, as you go across the period the size of the element decreases. Give reason. என்ன ரீசன்? As you go across the period, nuclear charge increases. That is, number of protons in the atom nucleus increases. அதனால் அட்ராக்ஷன் வந்து ஸ்ட்ராங் ஆகிடும். அட்ராக்ஷன் ஸ்ட்ராங் ஆகும்போது சைஸ் வந்து ஷ்ரிங்க் ஆகிடும். That is why the size of the atom decreases across the period. So இது வந்து first property, atomic size of the element. ஸோ இந்த அட்டாமிக் சைஸ் வந்து இட் இஸ் இதோட அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னால் கெமிக்கல் பாண்டிங்கில் பார்த்தோம், பாண்ட் லென்த்து பார்த்தோம். பாண்ட் லென்த்து வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி அட்டாமிக் சைஸ். இந்த HF, HCl அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அந்த HCl, திஸ் இஸ் HF, இதோட பாண்ட் லென்த்து சின்னதாக இருக்கும். HI பார்த்தீங்கன்னா பாண்ட் லென்த்து பெருசாக இருக்கும். ஸோ த சைஸ் ஆஃப் தி ஆட்டம் டிசைட்ஸ் த பாண்ட் லென்த். ஸோ பாண்ட் லென்த்து வந்து ஜாஸ்தி ஆகிறதுனால அப்போ என்ன ஆகும், பாண்ட் என்தால்பி வந்து குறைஞ்சிரும். பாண்ட் என்தால்பி குறைஞ்சதுன்னு சொன்னால் இந்த டிசோசியேஷன் நல்லா நடக்கும். ஸோ ஒன் ஆஃப் தி அப்ளிகேஷன் ஆஃப் அட்டாமிக் சைஸஸ் வந்து பாண்ட் லென்த். பாண்ட் லென்த்தினுடைய அப்ளிகேஷன் எங்கே வருது, பாண்ட் டிசோசியேஷனில் வரும். பாண்ட் டிசோசியேஷனில் வந்ததுன்னா தட் வில் இன்டைரக்ட்லி டெல் யூ அபவுட் த reactivity of the element. So dissociation of the element. So that is the first periodic property based on atomic size. இப்போது இந்த அட்டாமிக் சைஸோட கனெக்டடாக இருக்கக்கூடியது வந்து இன்னும் ஒரு 3 டேர்ம். என்னென்ன டேர்ம் அப்படின்னா, ரேடியஸ் ஆஃப் அன் ஆட்டம்.
So radius of an element, there are three types of radius that we are going to study. First one is the ionic radius. Ionic radius. Second one is the covalent radius, and then third one is the van der Waals radius. ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம். அயனிக் ரேடியஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். என்ன, ஆனையானுடைய ரேடியஸும் ஆனையானுடைய சைஸும் கேட்டையானுடைய சைஸும் ஆட்டமோட கம்பேர் பண்ணி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஆனையான் ஆர் பிகர் இன் சைஸ் வென் கம்பேர் டு தி ஆட்டம் and cation are smaller in size when compared to the atom. So that is called as the ionic radius between the two atoms. And the ionic radius you can see from this diagram. The diagram la pathina. So ionic radius. See, ionic radius போன கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணேமா. Anion if you see when a fluorine எடுத்துட்டேன்னா fluorine it will take up one electron and forms anion. அப்போ என்ன ஆகும், 9 புரோட்டான் 10 எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ணும். ஆட்டமில் பார்த்தோன்னா 9 புரோட்டான் 9 எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ணும். அப்போ ஆட்டமோட சார்ஜ் 0வாக இருக்கும். when it gains one electron, அப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ஜாஸ்தி ஆகிடும். 9 protons will attract 10 electrons. அப்போ டிஃபரன்ஸ் பார்த்தோன்னா 1 மைனஸ் வரும். அதுதான் நம்ம இங்கே எழுதுகிறோம். அப்போது 9 ப்ரோட்டான்ஸால் 10 எலக்ட்ரானை அவ்வளோ ஸ்ட்ராங்காக அட்ராக்ட் பண்ண முடியாது. அதனால் என்ன ஆகும்னா ஃப்ளோரினுடைய எஃப் மைனஸ் ஃப்ளோரைடு அயான் இருக்குது பற்றி, அந்த ஃப்ளோரைடு அயானோட சைஸு பெருசாகிடும் கம்பேரிட்டிவ் டு த சைஸ் ஆஃப் தி ஃப்ளோரின். தேர்ஃபோர் ஆனயான்ஸில் பார்த்தீங்கன்னா ஆனயானில் when the number of protons is less than number of electrons. இங்கே பார்த்தோன்னா இது 9 protons இருக்குது, 10 electrons இருக்குது. ஸோ அப்போ சைஸ் எப்படி இருக்கும், anions will be greater in size when compared to atom. ஸோ இதை எழுதிக்கணும், நோட்டில் எழுதிக்கணும். Anions are greater in size when compared to atom. Anions size, anion size it is greater than the corresponding atom. எந்த ஆட்டம் எடுத்துட்டாலும் அதோட anion பிக்கராக இருக்கும். பிகாஸ் the number of proton is less than number of electron. அதால் அதை ஸ்ட்ராங்காக அட்ராக்ட் பண்ண முடியாது. ஸ்ட்ராங்காக அட்ராக்ட் பண்ண முடியலன்றதுனால சைஸு பெருசாகிடும். ஸோ நல்லா எப்போவுமே தெரிஞ்சுக்கோ, ஸ்ட்ராங் அட்ராக்ஷன் இருந்ததுன்னா சைஸ் சின்னதாகிடும், அட்ராக்ஷன் ஸ்ட்ராங்காக இல்லைன்னா சைஸு பெருசாகிடும். அதுதான் பாயிண்ட்டு. அதே மாதிரி இப்போ கேட்டையானை நம்ம எடுத்துட்டோம்னா கேட்டையானில் என்ன ஆகும், இப்போ சோடியம் இருக்குது, சோடியம் வில் லூஸ் ஒன் எலக்ட்ரான். சோடியம் வில் லூஸ் ஒன் எலக்ட்ரான். ஸோ Na இருக்குது, Na will lose one electron and it இப்போ இதில் 11 ப்ரோட்டான்ஸ் இருக்கும், 11 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஆட்டமோட சார்ஜ் 0, நியூட்ரல் அது. ஸோ அப்போ இதுலேயே 11 ப்ரோட்டான்ஸ் இருக்கும், ஒரு எலக்ட்ரான் போயிடுத்து, அதனால 10 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ யூ வில் ஹேவ் டிஃபரன்ஸ் வில் பி 1 ப்ரோட்டான். ஸோ அதுதான் நம்ம இங்கே சார்ஜாக எழுதுகிறோம் அந்த இடத்துல. இப்போ பார்த்தீங்கன்னா 11 ப்ரோட்டான்ஸ் 10 எலக்ட்ரான்ஸை ஸ்ட்ராங்காக அட்ராக்ட் பண்ணிடும். வேறஸ் இதில் பார்த்தீங்கன்னா இந்த 9 ப்ரோட்டான்ஸ் இந்த 10 எலக்ட்ரான்ஸை அவ்வளோ ஸ்ட்ராங்காக அட்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ இது வீக் அட்ராக்ஷன். இது வீக் அட்ராக்ஷன் பண்ணும் அது. அதனால் என்ன ஆகும், சைஸு இன்க்ரீஸ் ஆகிடும். இதில் ஸ்ட்ராங்காக அட்ராக்ட் பண்ணுறதுனால சைஸு டிக்ரீஸ் ஆகிடும். சைஸ் டிக்ரீஸ் ஆகிடும் இந்த இடத்துல. தட் இஸ் த ஃபேக்ட். ஸோ அப்போது கேட்டையான்ஸ் பார்த்தோன்னா cations will be smaller than atoms. Cation will be smaller than atoms. So இந்த பாயிண்ட் தான் நம்ம போன கிளாஸில் பார்த்தோம். anion size and cation size comparative to the atom இந்த மாதிரி இருக்கும். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் அயனிக் ரேடியஸ். ஸோ ஆனியானோட ரேடியஸ் பெருசாக இருக்கும், கேட்டையானுடைய ரேடியஸ் சின்னதாக இருக்கும். இது கான்செப்ட். இப்போ இதை மெஷர் பண்ணணும் அப்படின்னா நம்ம மெஷர் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னா if you take up two ions, any two ions, இப்போ சோடியம் குளோரைடு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோ. சோடியம் குளோரைடு எடுத்துட்டேன்னா சோடியம் ஒரு சைஸ் எப்படி இருக்கும், குளோரைடு அதோட பெருசாக இருக்கும். ஏன்னா அது ஆனையான் இல்லையா, இது கேட்டையான். கேட்டையான் சின்னதாக இருக்கும், ஆனையான் பெருசாக இருக்கும் அது. ஸோ த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தீஸ் டூ, internuclear distance, we call this as internuclear distance. Internuclear distance உடைய பாதி தான் இதோட ரேடியஸ். இதோட ரேடியஸ் அயானோடைய ரேடியஸ். Two ions when come they are held together by electrostatic force of attraction. அப்போது அந்த internuclear distance உடைய average, that will be called as the ionic radius.
ஓகே, நவ் இப்போ நம்ம இதோட சைஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், if you take down the group H plus, Li plus, Na plus, இப்போ கொஷின் உனக்கு என்ன கேட்பாங்க, அரேஞ்ச் த ஃபாலோயிங் in the increasing order of atomic size or ionic size or cationic size அப்படின்னு கேட்பாங்க. கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு 3 எலமெண்ட் வந்து உனக்கு 3 அயான் எப்படி கொடுப்பாங்க. ஃபார் சிம்பிள் எக்ஸாம்பிள் H plus, Li plus and Na plus. ஸோ இப்போ நம்ம என்ன நம்மளுக்கு தெரியும், இந்த HLI NAலாம் வந்து இதோட பொசிஷன் உனக்கு தெரியணும் பீரியாடிக் டேபிளில் எங்கே இருக்குன்னு. டவுன் த குரூப் சைஸ் இன்க்ரீசஸ்ன்னு நம்ம பார்த்தோம். டவுன் த குரூப் சைஸ் இன்க்ரீசஸ். அதனால் H ப்ளஸ் Li ப்ளஸ் Na ப்ளஸ்னுடைய சைஸும் வந்து அதே ஆர்டரில் தான் இன்க்ரீஸ் ஆகும். அது கேட்டையானாக இருந்தாலும் சரி, ஆனையானாக இருந்தாலும் சரி, அட்டாமிக் சைஸுக்கு ப்ரப்போர்ஷனலாக தான் அயனிக் சைஸும் வந்து இருக்கும் உனக்கு. ஸோ டவுன் த குரூப் ionic size will increase. Across the period cation and anion size வந்து proportional அந்த corresponding element order வந்து decrease ஆகும். So you can note it down as atomic size will be correlated with ionic size, ionic size. So அந்த ட்ரெண்ட் எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அயனிக் சைஸும் இருக்கும். இப்போ டிஃபிகல்ட்டி எப்போ வரும் அப்படின்னா, நம்ம ஒரு எலமெண்ட் வந்து ஒரு பீரியட்லேயும், இப்போ இந்த சப்போஸ் இஃப் யூ கம்பேர் சோடியம் அண்டு மெக்னீஷியம் அண்ட் அலுமினியம், இப்போ இதை எடுத்து கம்பேர் பண்ணேன்னு வச்சுக்கோ, இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் சைஸ். சப்போஸ் இஃப் யூ கேன் டேக் டவுன் திஸ் கொஷின், arrange the following in the increasing order of size or cationic size or atomic size or ionic size. Arrange the following in the increasing order of ionic size. ஸோ நம்ம இதை எப்படி கண்டுபிடிக்கணும் இதை? ஸோ ஒன்று வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன், சைஸ் வந்து அயனிக் சைஸ் வந்து இட் இஸ் ப்ரொபோர்ஷனல் ஆர் இட் கேன் பி கோரிலேட்டட் டு அட்டாமிக் சைஸ். அயனிக் சைஸ் நம்ம தெரியணும்னா அட்டாமிக் சைஸ் தெரிஞ்சால் தான் நம்ம அயனிக் சைஸை சொல்ல முடியும். இப்போது சோடியம், மெக்னீஷியம், அலுமினியம் பார்த்தீங்கன்னா தே பிலாங் டு த சேம் பீரியட். சேம் பீரியட்னா ஒரே பீரியடில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் அது. ஸோ நம்ம அக்ராஸ் த பீரியட் அட்டாமிக் சைஸோட ட்ரெண்ட் எப்படி பார்த்தோம், அக்ராஸ் த பீரியட் என்ன ஆகும், த சைஸ் ஆஃப் தி ஆட்டம் டிக்ரீசஸ் அக்ராஸ் த பீரியட். ஸோ அப்போது இதை சப்போஸ் இது அயானாக இல்லாமல் வெறும் ஆட்டமாக இருக்குதுன்னு வச்சுக்கோ. இப்போ இது வந்து வெறும் என்ஏவாக இருக்குது, இது எம்ஜியாக இருக்குது, இது ஏஎல்லாக இருக்குது அப்படின்னா எப்படி இருக்கும், சோடியம் வில் பி பிகர் தேன் மெக்னீஷியம், வில் பி பிகர் தேன் அலுமினியம், அந்த சைஸில் இருக்கும் உனக்கு. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட் நான் என்ன சொல்லியிருந்தேன், நியூக்ளியர் சார்ஜ் வந்து இட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த அட்டாமிக் சைஸ். ஸோ அக்ராஸ் த பீரியட் சைஸ் டிக்ரீசஸ் உன்னுடைய ரீசன் தான் வந்து நியூக்ளியர் சார்ஜ் அது. ஸோ இப்போ நான் கொடுத்த இந்த இன்புட்டை வச்சுட்டு இந்த மூணுத்தோட சைஸ் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியுமா யாராவது, விச் வில் பி பிகர், விச் வில் பி ஸ்மாலர் அப்படின்னு? அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா பார், இப்போது சோடியமில் பார்த்தீங்கன்னா இஃப் யூ டேக் Na ப்ளஸில் 11 புரோட்டான் 10 எலக்ட்ரான், சரியா? Mg2 ப்ளஸில் எவ்வளோ இருக்குது, 12 புரோட்டான் 10 எலக்ட்ரான். அதே மாதிரி அலுமினியம் 3 ப்ளஸில் 13 புரோட்டான் 10 எலக்ட்ரான். புரியுறதா என்ன எழுதியிருக்கேன்னு? டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? அதர்ஸ், தர்ஷினி, ரவீனா? எஸ், ஓகே. இப்போது நவ் யூ கம்பேர் த அட்ராக்ஷன். 11 புரோட்டான் 10 எலக்ட்ரான் அட்ராக்ட் பண்ணுறதுக்கும் 12 புரோட்டான் 10 எலக்ட்ரான் அட்ராக்ட் பண்ணுறதுக்கும் 13 புரோட்டான் 10 எலக்ட்ரான் அட்ராக்ட் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. எதில் அட்ராக்ஷன் ஸ்ட்ராங்காக இருக்கும்? 13 புரோட்டான் 10 எலக்ட்ரான் அட்ராக்ட் பண்ணுறது தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா நம்பர் ஆஃப் புரோட்டான் இஸ் ஹை, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் லெஸ். therefore இந்த இடத்துல யூ வில் ஹேவ் த ஸ்ட்ராங்கஸ்ட் அட்ராக்ஷன், இல்லையா? ஹலோ, எஸ், ஸ்ட்ராங்கஸ்ட் அட்ராக்ஷன் இருந்தால் நான் என்ன சொல்லியிருக்கேன், நியூக்ளியர் சார்ஜும் நியூக்ளியர் அட்ராக்ஷனும் அட்டாமிக் சைஸும் தே ஆர் இன்வெர்ஸ்லி ரிலேட்டட், இல்லையா? they are inversely related. stronger the attraction என்ன ஆகும், size will decrease. அப்போ எது சின்னதாக இருக்கும் இருக்கிறதுலையே, இதுதான் சின்னதாக இருக்கும்.
ஸோ இது நீ இப்படி புரிஞ்சுக்கிறதுனாலும் புரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லைனா ஜென்ரலாக அட்டாமிக் சைஸ் என்ன ஆகுது, அக்ராஸ் த பீரியட் இட் டிக்ரீசஸ். ஸோ அப்படியே கூட நீ அதை போட்டுடலாம். இதில் பிரச்சனை எப்போ வரும் உனக்கு அப்படின்னா, ஒரே பீரியடில் இருந்தால் போட்டுடலாம். அவள் பீரியடை மாற்றி கொடுத்தானா தான் நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போட வேண்டியிருக்கும். அது சரியா? அதை நீ பீரியடையும் குரூப்பையும் கம்பேர் பண்ணி நீ அதை போடணும். ஸோ தட் இஸ் தி அயனிக் ரேடியஸ். இந்த அயனிக் ரேடியஸில் இன்னொரு டேர்ம் நம்ம யூஸ் பண்ணுவோம். அது வந்து ஐசோஎலக்ட்ரானிக் ஸ்பீஷீஸ். ஸோ வாட் ஆர் ஐசோஎலக்ட்ரானிக் ஸ்பீஷீஸ்? ஐசோஎலக்ட்ரானிக் ஸ்பீஷீஸ்னால் இப்போ நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா, சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், இதுலேயும் 10, இதுலேயும் 10, இதுலேயும் 10. ஸோ ions or species which have same number of electrons are called as isoelectronic species. இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் அது. ஸோ உனக்கு எம்சிக்யூவில் என்ன கேட்பா, which of the following are isoelectronic species? A Na plus Mg2 plus Al3 plus அந்த மாதிரி கொடுப்பா. அப்படி இல்லைன்னா சப்போஸ் இந்த மாதிரி கூட கொடுப்பா, F minus O2 minus N3 minus இந்த மாதிரி கூட கொடுப்பா. ஸோ இப்போ F மைனஸில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கும், F மைனஸில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கும், 10 இருக்கும். O2 மைனஸ்லேயும் 10 இருக்கும். N3 மைனஸ்லேயும் 10 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ when the number of electrons are same, we call that as a isoelectronic species. ஸோ ஐசோஎலக்ட்ரானிக் ஸ்பீஷீஸில் பார்த்தோம்னா நம்மளுக்கு நியூக்ளியர் சார்ஜ் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ ஃப்ளோரின் எடுத்துட்டேன்னா 9 புரோட்டான் 10 எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ணும். 9 புரோட்டான் 10 எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ணும். ஆக்சிஜனில் 8 புரோட்டான் 10 எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ணும். நைட்ரஜனில் 7 புரோட்டான் 10 எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ணும். அப்போ எதில் அட்ராக்ஷன் ஸ்ட்ராங்காக இருக்கும், இதில் தான் ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த மூணுத்தோடு கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா 9 புரோட்டான் 10 எலக்ட்ரான் அட்ராக்ட் பண்ணுற அதுவே கஷ்டம்தான். பட் இந்த மூணுத்தோடு கம்பேர் பண்ணும்போது 9 protons attracting 10 electrons will be relatively stronger than 7 protons attracting 10 electrons. அப்போது நியூக்ளியர் அட்ராக்ஷன் வந்து ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா என்ன ஆகும், சைஸு வந்து டிக்ரீஸ் ஆகிடும். நியூக்ளியர் அட்ராக்ஷன் கம்மியாக இருந்ததுன்னு சொன்னால் சைஸு வந்து ஜாஸ்தி ஆகிடும். ஸோ N3 minus will be biggest, F minus will be smallest. இதையே எழுதிக்கோ. அரேஞ்ச் த ஃபாலோயிங் in the increasing order of size. எதோட கம்பேர் பண்ணும்போது ஸ்ட்ராங் வீக் எல்லாமே ரிலேட்டிவான டேர்ம், அப்சல்யூட்டாக சொல்ல முடியாது. எதோடையாவது கம்பேர் பண்ணி தான் சொல்ல முடியும். பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே கம்பேரிசன் தான். உங்கள் ஸ்கூலில் கொடுக்குற கிரேடிங்கு, மார்க்கு, ரேங்க்கு எல்லாமே கம்பேரிசன் தானே. பர்சன்ட்லாம் வந்து ஃபஸ்ட்டுலாம் எப்படி சொல்லுவோம், டாப்பர்லேருந்து தான் போட்டுன்னு வருவாங்க கிளாஸ். ஆல்வேஸ் கம்பேரிசன். அப்சல்யூட்டாக நம்மளால் இவங்க தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே, ஸோ கேட்டயானுக்கு வந்து ஒரு ட்ரெண்டு பார்த்துட்டோம், ஆனயானுக்கு வந்து ஒரு ட்ரெண்டு பார்த்துட்டோம். இது வந்து அயனிக் சார்ஜ். ஸோ ரிமெம்பர், இன்க்ரீஸ்டு நியூக்ளியர் சார்ஜ் அப்படின்னா சைஸு வந்து டிக்ரீஸ் ஆகிடும். அது ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் நான் சொன்ன மாதிரி ஆட்டம் வில் பி பிகர் தேன் த கேட்டயான், ஆட்டம்ஸ் வில் பி பிகர் தேன் த கேட்டயான் அண்டு ஆட்டம்ஸ் வில் பி ஸ்மாலர் தேன் தி ஆனயான். இந்த 3 பாயிண்ட்டை ஞாபகம் வச்சிட்டோம்னா தான் நம்ம இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் அட்டாமிக் சைஸ் ஆர் அயானிக் சைஸை வந்து நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஓகே, now the next one, if you look at this, is the covalent radius. கோவலண்ட் ரேடியஸ் எப்படி இருக்குன்னா, இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உனக்கு தெரியும். கோவலண்ட் பாண்ட் எப்போ ஃபார்ம் ஆகுது, நம்ம ஹைபிரிடைசேஷனில் பார்த்தோம், கெமிக்கல் பாண்டிங்கில். ஓவர்லாப்பிங் ஆஃப் தி ஆர்பிட்டல்ஸ்னால் என்ன, ஆர்பிட்டல்ஸ் எங்கே இருக்குது, ஆட்டம்குள்ளே இருக்குது. அப்போ ஆர்பிட்டல்ஸ் ஓவர்லேப் ஆகுதுன்னா என்ன அர்த்தம், ஆட்டம் ஓவர்லேப் ஆகுதுன்னு அர்த்தம். ஆட்டம் ஓவர்லேப் ஆச்சுன்னா பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஒரு ஆட்டம் இன்னொரு ஆட்டத்துக்குள்ளே வந்து அப்படியே வந்து சொருகின்றோம் அந்த இடத்துல. அப்படி சொருகிட்டுனா என்ன ஆகும், இந்த இன்டர் நியூக்ளியர் டிஸ்டன்ஸ், ஸோ திஸ் இஸ் 2r, திஸ் இஸ் டயாமீட்டர். ரேடியஸ்ன்னு சொல்லும்போது என்ன ஆகும், ஸோ d/2, தட் இஸ் திஸ் டிஸ்டன்ஸ் பை 2 வில் பி த ரேடியஸ். கோவலண்ட் ரேடியஸ்ன்றது இந்த மாதிரி இருக்கும். அந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா தான் உனக்கு அது புரியும். ஓகே, அடுத்தது வந்து van der Waals radius. Before going to metallic, we will see what is van der Waals radius.
வேண்டர் வால் அப்படின்றது ஒரு சயின்டிஸ்டோட பேர். அவர் என்ன கண்டுபிடிச்சார் அப்படின்னு சொன்னால், அயனிக் காம்பவுண்ட்ஸில் எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்ஷன் இருக்குது நம்மளுக்கு தெரியும். கோவலன்ட் காம்பவுண்ட்ஸில் வந்து ஹைபிரிடைசேஷனில் நம்ம பார்த்துட்டோம், ஓவர்லாப்பிங் ஆஃப் ஆர்பிட்டல்ஸ் இருக்கிறதுனால கோவலன்ட் ரேடியஸ் ஃபார்ம் ஆகுதுன்றதும் நம்மளுக்கு தெரியும். ஆனால் இப்போ நீ வந்து இப்போ ஹீலியம் ஆட்டம் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோ. ஒரு ஹீலியம் ஆட்டம் இருக்குது, இன்னொரு ஹீலியம் ஆட்டம் இருக்குது. இது நம்ம கெமிக்கல் பாண்டிங்கில் பார்த்தோம், இதுக்கு நடுவில் பாண்டே கிடையாது. ஹீலியம்க்கு நடுவில் வந்து He doesn't exist as He2. He is மோனோஅட்டாமிக். அப்போது ஹீலியம் கேஸ் எப்படி எக்ஸிஸ்ட் ஆகுது, அப்போ அது ரெண்டுத்துக்கும் நடுவில் எந்த மாதிரியான இன்ட்ராக்ஷன் இருக்குது அப்படின்றத அவர் ஸ்டடி பண்ணும்போது தான் he said that there is a very weak attraction between the two atoms of elements like helium, neon, argon, krypton, xenon. அது எல்லாமும் வந்து ஒரே கேஸாக தான் இருக்குது. அப்போ அதுக்கு நடுவில் என்ன மாதிரியான அட்ராக்ஷன் இருக்குன்னா ஒரு மாதிரி வீக்கஸ்ட் அட்ராக்ஷனாக இருக்கும். தோஸ் அட்ராக்ஷன் ஆர் கால்ட் அஸ் வாண்டர் வால்ஸ் அட்ராக்ஷன். ஸோ அந்த வாண்டர் வால்ஸ் அட்ராக்ஷனாக என்ன அர்த்தம், ரெண்டு ஆட்டம் இந்த மாதிரி இப்படி தனித்தனியாக இருக்கும், அவ்வளோதான். அது ஒன்றுத்தோட ஒன்று ஒட்டாது, ஒன்றுத்தோட ஒன்று ஓவர்லேப்பும் பண்ணாது. அப்போ ரெண்டு தனித்தனியாக இருக்கும். ஸோ த இன்டர் பார்ட்டிக்கல் டிஸ்டன்ஸ், இன்டர் அட்டாமிக் டிஸ்டன்ஸ் வில் பி மேக்ஸிமம் இன் திஸ். இன்டர் அட்டாமிக் டிஸ்டன்ஸ் வில் பி மேக்ஸிமம். இன்டர் அட்டாமிக் டிஸ்டன்ஸ் வந்து இதில் மேக்ஸிமம் இருக்கும். ஸோ அப்படி மேக்ஸிமம் இருக்கும்போது அதோட டிஸ்டன்ஸ் பை 2, அந்த டிஸ்டன்ஸ் பை 2 தான் வந்து வாண்டர் வால்ஸ் ரேடியஸ் ஆர் விடபிள்யூ. ஆர் விடபிள்யூனா என்ன, ரேடியஸ் ஆஃப் வாண்டர் வால், வாண்டர் வால் ரேடியஸ். இது வாண்டர் வால்ஸோட ரேடியஸ். ஓகே, இது வந்து அடுத்தது மெட்டாலிக் ரேடியஸ். இது வந்து மெட்டல் சாலிட் ஸ்டேட்னு ஒரு லெசன் இருக்குது, உங்களுக்கு அதை டிலீட் பண்ணிட்டாங்க 12th. மெட்டாலிக் ரேடியஸ்னால் என்ன, இப்போ ஒரு மெட்டல் ஆட்டம் நம்ம எடுத்துட்டோம்னா மெட்டலில் வந்து இந்த மாதிரி ஆட்டம்ஸ் எல்லாம் ரவுண்டாக தனித்தனியாக பக்கத்தில் அரேஞ்ச் ஆகிருக்கும். இது வந்து ஓவர்லேப்பும் ஆகாது, ரொம்ப தள்ளியும் இருக்காது, ஓரளவுக்கு ஒரு எலமெண்ட்டும் ஒரு மாதிரி இருக்கும். இப்போ அயர்ன் பார்த்தோன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், சோடியம் மெட்டல் பார்த்தோன்னா சாஃப்டாக இருக்கும். அந்த மாதிரி டிபெண்டிங் அப்பான் த நேச்சர் ஆஃப் த மெட்டல், த டென்சிட்டி ஆஃப் த மெட்டல் வில் டிஃபர். டென்சிட்டி ஆஃப் த மெட்டல் டிஃபர் ஆகுதுன்னா என்ன அர்த்தம், அந்த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் இந்த மெட்டலும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ சக்ஸசிவ் ஆட்டம்ஸ் லைக் திஸ், that is divided by 2. That this distance divided by 2 will be the metallic radius. So when you compare these three radius, எந்த த்ரீ ரேடியஸ், அயனிக் ரேடியஸ், வாண்டர் வால்ஸ் ரேடியஸ் அண்ட் கோவலன்ட் ரேடியஸ்ன்னு பார்த்தோன்னா, ஆக்சுவலாக அயனிக் ரேடியஸ்ன்றது வந்து ஸ்ட்ரிக்டஸ்ட் சென்ஸில் பார்த்தோம்னா நம்ம வந்து சோடியம் குளோரைடை வந்து நம்ம மாலிக்யூல்னு சொல்லவே கூடாது. சோடியம் குளோரைடு வந்து இட் இஸ் நாட் அ மாலிக்யூல். நல்லா கவனமாக பாரு. ஏன் அந்த மாலிக்யூல் இல்லைன்னு சொல்கிறோம் அப்படின்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வாட்டர் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோ. வாட்டரில் ஹைட்ரஜனோட ப்ராப்பர்ட்டி இருக்குமா, ஆக்சிஜனோட ப்ராப்பர்ட்டி இருக்குமா? நெருப்பில் தண்ணி விட்டால் எரியுமா? ஆக்சிஜன் இஸ் அ சப்போர்ட்டர் ஆஃப் கம்பஷன். தண்ணி விட்டால் நெருப்பு எரியுமா? எரியாது. ஹைட்ரஜன் கேஸை இன்ட்ரடியூஸ் பண்ணால் அந்த பேர்னிங் ஸ்ப்ளிண்டர் வந்து பாப் சவுண்டு வச்சு எரியும். வாட்டரை விட்டால் பேர்னிங் ஸ்ப்ளிண்டர் எரியுமா? எரியாது. அதாவது ஒரு மாலிக்யூலில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டுகள் அதனுடைய ப்ராப்பர்ட்டியை லூஸ் பண்ணி ஃபார்ம் ஆகிற காம்பவுண்டுக்கு பேர் தான் மாலிக்யூல். ஸோ மாலிக்யூலில் வந்து இண்டிவிஜுவல் எலமெண்ட்ஸ் do not exhibit their properties. Example, வாட்டரில் ஆக்சிஜன் இஸ் நாட் அ சப்போர்ட்டர் ஆஃப் கம்பஷன், hydrogen is not a supporter of combustion. In fact, water is a fire extinguisher. So what is a molecule? A molecule is a species in which the individual element does not have their properties. Rather, they will have the property of H2O. வாட்டர்னுடைய ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்கும்? H2Oனோட ப்ராப்பர்ட்டி தான் இருக்குமே ஒழிய H2ஓட ப்ராப்பர்ட்டியும் இருக்காது, O2ஓட ப்ராப்பர்ட்டியும் இருக்காது. ஆனால் இஃப் யூ டேக் அயனிக் காம்பவுண்ட், இப்போ நீங்கள் சால்ட் அனாலிசிஸ்லாம் ப்ராக்டிகல்ஸில் ஸ்கூலில் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இஃப் யூ டூ அ சால்ட் அனாலிசிஸ், ஏதாவது நிக்கலோ, கேட்மியமோ, ஜிங்கோ, அலுமினியமோ பண்ணிங்கன்னா, இப்போ ஒரு சால்ட்டு நீங்கள் எடுக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நிக்கல் சல்ஃபேட் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோ. நிக்கல் சல்ஃபேட் எடுத்துட்டு அதில் நீ நிக்கலுக்கு டெஸ்ட்டு பண்ணாலும் ஆன்சர் பண்ணும், சல்ஃபேட்டுக்கு டெஸ்ட்டு பண்ணாலும் ஆன்சர் பண்ணும். தட் மீன்ஸ் அயனிக் காம்பவுண்ட்ஸில் இண்டிவிஜுவல் அயான்ஸ் they retain their property.
அதோட நம்ம தனியாக அதை டெஸ்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஆனால் மாலிக்யூலில் அப்படி பண்ண முடியாது. அதான் தட்ஸ் வை அயனிக் காம்பவுண்ட்ஸை வந்து நம்ம மாலிக்யூல் தியரட்டிக்கலாக சொல்லக்கூடாது. பட் ஃபார் ப்ராக்டிக்கலாக கன்வென்ஷனலாக நம்ம வந்து சோடியம் குளோரைடு மாலிக்யூல் அப்படின்னு நம்ம நார்மலாக ரெஃபர் பண்ணிட்டு பேசுவோம். அது ஓகே. பட் ஸ்ட்ரிக்டஸ்ட் சென்ஸ் தியரட்டிக்கலாக நம்ம வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லணும் அப்படின்னா this should not be called as a molecule. இது எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா when we discuss the radius of the ionic compound and covalent compound, இதை நம்ம மைண்டில் வச்சுட்டு தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். ஸோ ஃப்ரம் திஸ் பிக்சர் யூ கேன் see கோவலண்ட் ரேடியஸ் வந்து ஓவர்லேப் ஆகிடுறதுனால அதோட d/2 வந்து ரொம்ப சின்னதாகிடும். அதோட d/2 வந்து சின்னதாகிடும். அதே மாதிரி வாண்டர்வால்ஸ் ரேடியஸ் பார்த்தேன்னா இது ரெண்டும் தள்ளி அதாவது ஆட்டம் ஓவர்லேப் ஆகாமல் இருக்கிறதுனால இதோட d/2 பார்த்தினா கோவலண்ட் ரேடியஸோட கம்பேர் பண்ணும்போது பெருசாக இருக்கும். இது வாண்டர்வால்ஸ் ரேடியஸ் வந்து கோவலண்ட் ரேடியஸோட கம்பேர் பண்ணும்போது பெருசாக இருக்கும் உனக்கு. சரியா? ஸோ கோவலண்ட் ரேடியஸ் தான் இருக்கிறதுலையே ஸ்மாலஸ்ட்டாக இருக்கும் உனக்கு, ஃபாலோடு பை வாண்டர்வால்ஸ் ரேடியஸ். வாண்டர்வால்ஸ் ரேடியஸ் தான் இருக்கிறதுலையே பிக்கஸ்ட் ரேடியஸாக உனக்கு இருக்கும். பிகாஸ் ஆட்டம்ஸ் வந்து தே டூ நாட் overlap between the two orbitals or whatever. அதனால் இந்த ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோ. covalent will be the smallest, metallic will be middle, and then van der Waals radius will be the largest radius of any atom. ஸோ இதே மாதிரி தான் நிறைய எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துகிட்டு பார்க்கலாம். இப்போ ஃப்ளோரின், ஆக்சிஜன், நைட்ரஜன் பார்த்தேன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 9 ப்ரோட்டான்ஸ் 10 எலக்ட்ரான்ஸ் F மைனஸில் எடுத்துட்டேன்னா, ஆக்சிஜனில் எடுத்துட்டேன்னா 8 ப்ரோட்டான்ஸ் 10 மைனஸ், நைட்ரஜனில் எடுத்துட்டேன்னா நைட்ரஜன் 3 மைனஸில் எடுத்துட்டேன்னா 7 ப்ரோட்டான்ஸ் அண்ட் 10 எலக்ட்ரான்ஸ். ஸோ சைஸ் வந்து இந்த ஆர்டரில் உனக்கு பெருசாக போகும். ஸோ இந்த மாதிரி அவங்க அயான்ஸ் கொடுத்தாலும் இதோட பொசிஷன் உனக்கு தெரியணும். இதோட பொசிஷன் உனக்கு தெரிஞ்சால் தான் நீ இதோட ஆட்டமோட சைஸை வந்து உன்னால் கம்பேர் பண்ண முடியும். ஓகே, ஸோ தட் இஸ் தி